2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. கடவுளுக்கு 10 வருஷத்துல குடும்பத்துல எத்தனை உயிரை போடுது. கோவை மாநகராட்சி கழிவுநீர் உந்து நிலையத்தில் 2 பேர் விஷவாயு தாக்கி கழிவுநீர் காவாய்க்குள்ள சுரேஷ்குமார் அப்புறம் அர்ஜுன்குமார். அவர் அந்த படியிலேருந்து ஏறும்போது தலையில் அடிபட்டு அர்ஜுன்குமார் உள்ளே விழுந்துடுறாரு. காப்பாற்ற போகிற சுரேஷ்குமார் விஷவாயு தாக்கி இறந்துறாரு. 2026 இருக்கும், நீங்கள் மறந்துடக்கூடாது. மற்ற நாடுகளுடைய ஏவுகணையெல்லாம் ஏற்றிக்கிட்டு இந்தியாவிலேருந்து ராக்கெட் பிறக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு அங்கே எங்கேயும் போகிறோம். விமான நிலையங்களில் கழிவுநீரை சுத்தம் பண்ணுறதுக்கு இயந்திரங்கள் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர் மாதிரியான மிகப்பெரிய மெட்ரோபால் சிட்டியில் இன்னும் மனுஷன் இறங்கி மனுஷ கழிவுகள் அழுறான். எப்போ சார் மாறப்போகுது? எப்போ மாறப்போகுது? 2 பேர் செத்தே போயிட்டான். போன வருஷம் மட்டும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 54. இன்னைக்கும் 2 பேர் மலைக்குழியில் இறங்கி சாவுறான்னா யார் மாற்ற போகிறா? எப்படி மாற்ற போகிறீங்க? இதை பற்றி எந்த கட்சியும் வாய்திருக்கல. இன்றைக்கி நம்ம 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் யாரும் பேச. 2 பேர் கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு முன்னாடி நின்று கோயம்புத்தூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பத்மநாபனும் திராவிட தமிழர் கட்சியுடைய தலைவர் வெண்மணியும் சேர்ந்து போராடி அந்த 2 குடும்பத்துக்கும் 30 லட்சம் ரூபா நிவாரணம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எந்த கட்சிங்கிறத அப்புறம் பாருங்கள். முதல்ல அந்த ஆள் யாருன்னு பாருங்கள். அந்த ஆள் நாளைக்கு எவனாவது கழிவுநீர் சுத்தம் பண்ணுறவன் ஏங்க சுத்தம் பண்ணுறான்? மனுஷ கழிவல்னு அவனுக்கு என்ன தலையெடுத்தா? படிப்பு இல்லை, காசு இல்லை, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வளர்த்து எப்படியாவது மேலே கொண்டு வரணும். அதனால எதையெல்லாம் தயாரானு உள்ளே இறங்குறான்ல, அவனுக்கு முன்னா யார் கேட்பா? அவனுக்கு கேட்கறதுக்கு இந்த 2 பேர் வந்து நின்னா பாருங்க. இவன் மாதிரியான ஒரு நல்ல வேட்பாளர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு போடுங்க, அவனுக்கு வாக்கு செலுத்துங்க, அவனை வெற்றி பெறவங்க. அவன் தான் நாளைக்கு எளிய மக்கள், கேள்வி கேட்பாளற்ற மக்கள், சாக கிடக்கிற மக்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுவான்.